ஹலோ கைஸ், தற்போது பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு இந்திய அணியில் பல மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 வடிவிலான போட்டிகளுக்கும் 3 கேப்டன்கள் முதல் முறையாக இந்திய அணியில் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான T20 தொடரிலையும் பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு ஜூனியர் வீரர்களை கொண்டு சூரியகுமார் யாதவ் தலைமையில் விளையாடினாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 4-1 என தொடரை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொண்டு அங்கு 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் பங்கேற்று வராங்க. இதற்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது T20 போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் டெஸ்ட் போட்டிகளுக்கான வீரர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது செலக்ட் செய்யப்பட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா துபாய் வழியாக சவுத் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொள்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று பிசிசிஐ தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 50 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய தரப்பிலிருந்து மிகவும் சிறப்பாக பந்து வீசி அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய முகமது ஷமி பார்த்தீங்கன்னா தற்போது அவருடைய காலில் ஏற்பட்ட ஆங்கிள் இன்ஜுரி காரணமாக சவுத் ஆப்பிரிக்காவுடனான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து தற்போது முகமது ஷமி விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவருக்கு பதிலாக எந்த வீரர் இடம்பெறுவார் என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. தற்போது இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் என்ற அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய கேப்டனான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நதீப் ஷைனி, ஆஷித் ராணா உள்ளிட்ட வீரர்கள் துபாய் வழியாக சவுத் ஆப்பிரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.